ஓம் நமோ வெங்கடேஷாய. அங்க பிரதட்சணத்தில் இன்றைக்கி சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். 1:45 போல் க்யூவில் ஜாயின் பண்ணி கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. லேடிஸ் தனியாக, ஜென்ட்ஸ் தனியாக. 2:45 போல் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணாங்க. ஸ்கேனிங் எல்லாம் முடிஞ்சு மகாத்வாரம் உள்ளே போகிறப்போ மெயின் டோர் மகாத்வாரத்துக்கு கீழே லெஃப்ட் சைட் சங்கநிதி இருப்பாங்க. கோயிலோட காவல் தெய்வம். மேலே குமிழ் கதவுகளில், மகாத்வார கதவுகளில் சங்கு சக்கரம், ஆஞ்சநேயர், கருடாழ்வார தூரமாக கும்பிட்டுட்டு உள்ளே போய் கொடிமரத்துக்கிட்ட ரைட் சைடில் க்ஷேத்திர பாலகர் இருப்பார். ஸோ அவர்கிட்டையும் கும்பிட்டுட்டு கொடிமரத்தையும் மானசீகமாக கும்பிட்டுட்டு வெண்டி வாக்கிலி தாண்டி போகிறப்போ லெஃப்ட் சைடில் கதவு முடிஞ்சோடனே ஒரு இடம் இருக்கும் காலியாக. அது உள்ள போலீஸ் சேவாக்ஸ் எல்லாம் இருப்பாங்க. பட் அங்கே பிரதட்சணம் டைமில் மோஸ்ட்லி யாரும் இருக்கிறதில்ல. அங்கே கிழக்கு பார்த்த மாதிரி செவர்லேயே கிருஷ்ணர் இருப்பார். அவரை தொட்டு கும்பிட்டுட்டு எதிர்த்தாப்பில் ரங்கநாதரை கும்பிட்டுட்டு வரதராஜ பெருமாளோட சன்னதி பின்வழியாக போய் அங்கே பிரதட்சணம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். சுப்பிரபாதம் கேட்டுக்கிட்டே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே, நான் கடைசியாக தான் மோஸ்ட்லி பண்ணுறதுனால சுப்பிரபாதம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே பிரதட்சணம் செய்து முடிச்சுட்டு இன்றைக்கி நரசிம்மர் சன்னதி திறந்துருந்தது. நல்ல மலர்களால் இன்றைக்கி அலங்காரம். நரசிம்மருக்கும் ஸ்ரீ ராமானுஜருக்கும். ஸோ அவங்கள கும்பிட்டுட்டு வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கி நிறைய லேடிஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க கூட பேசிட்டு அங்கே பிரதட்சணம் செய்து தரிசனம் பார்த்துட்டுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பெருமாளுக்கு சாத்தக்கூடிய பெரிய மாலை ஊர்வலமாக எடுத்துக்கிட்டு போவாங்க. கோயில் உள்ளே கொடிமரம் சுற்றி பின்னாடி அர்ச்சனா சேவாக்கு உண்டான துளசியும். ஸோ அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு உள்ளே போனோன்னு டக்குன்னு லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேத்தையுமே சேர்ந்தாப்பில் விட்டுட்டாங்க. ஏன்னா அங்கே பிரதட்சணம் தனித்தனியாக தான் செய்வோம், தரிசனமும் கொஞ்சம் தனித்தனியாக தான் விடுவாங்க. இந்த தடவை சேர்த்தாப்பிலே விட்டுட்டாங்க. ஸோ கொஞ்சம் ரஷ். வெள்ளி வாக்கிலியில் அகெயின் பங்காரு வாக்கிலியில் கூட நடு க்யூவில் ஜாயின் பண்ணி உள்ளே நுழையிறப்போ டக்குன்னு போய் ஒரு 8 வரதராஜ பெருமாள் பச்சை கலர் வஸ்திரம், பங்காரு வாக்கிலி மிடில் க்யூ உள்ள நுழைஞ்சு உள்ளே போனோன்னே தூணில் வராகர் தாயார், அதே தூணில் பின்னாடி சைடு லக்ஷ்மி நரசிம்மர், கருடாழ்வார் வயலட் கலரில் வஸ்திரம், மூலவர் பெருமாளுக்கு தோமால சேவாக்காக ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு தீப ஆராதனை திருப்பாதம் கிட்ட காமிச்சாங்க. சின்ன ஒரு விளக்கு, அதில் ஒரு தீப ஆராதனை காமிச்சாங்க. நான் பார்க்குறப்போ இன்றைக்கி பெருமாள் மார்பில் இருக்கக்கூடிய தாயார் நல்லா பஞ்சமிட்டாய் கலரில் பிங்க் கலர் வஸ்திரங்கிறதுனால பளிச்சுன்னு தெரிஞ்சது வஸ்திரம். அதனால் பெருமாளோட வஸ்திரம் பார்க்க முடியல. அதுவே கண்ணில் அப்படியே அதுவே இருந்தது. தாயாரோட வஸ்திரத்திலேயே வியூகலக்ஷ்மி, பூதகாரண்ய லக்ஷ்மி பெருமாளோட மார்பில். ஸோ திருக்கரங்கள், திருநாமம், சங்கு சக்கரம், ஓம் நம பகவதே வாசுதேவாய அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு வெளியில் அப்போது வரதராஜ பெருமாள் சந்தி அடைச்சிருந்தாங்க. எதுக்குன்னு தெரியல. தீர்த்தம் சடரை இந்த டைமில் கொடுக்க மாட்டாங்க. வகுலாதேவி அம்மன் கிட்ட அலோ பண்ணாங்க. ஸோ அங்கே கும்பிட்டுட்டு பிரகாரம் சுற்றி விமான வெங்கடேஸ்வர பெருமாள் கிட்ட எல்லாருக்காகவும் கும்பிட்டுட்டு ஸ்ரீ ராமானுஜர், நரசிம்மர் தாயார், மகாலட்சுமி தாயார் உண்டியல் காசு போடுற எடுத்துக்கிட்ட அவங்களுக்கு மேலே தசாவதாரங்கள்லாம் தூரமாக கும்பிட்டுட்டு குபேர பில்லர் கிட்ட யாரும் போய் உட்காந்து தொட்டு கும்பிட முடியாத மாதிரி கிரில் போட்டிருக்காங்க. ஸோ மேலே நின்று கும்பிட்டுட்டு அகெயின் ரங்கநாதரை கும்பிட்டுட்டு வெளியில் வர்றப்போ குட்டி லட்டு பிரசாதம் வாங்கிட்டு பத்மநிதியும் கும்பிட்டுட்டு மகாத்வாரத்தில் லெஃப்ட் சைடில் 4க்கு வெளியில் வந்தோம். அங்கே பிரதட்சணம் செய்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறப்போ இன்னொரு டிவோட்டி கிட்ட வெண்ணெய் அவங்களுக்கு கிடைச்சது, வெத்தலையில் வச்சது. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு ஃபுல்லாக நிறைய வெண்ணெய் வச்ச வெத்தலை கிடைச்சது. அவங்களும் எனக்கும் கொடுத்து ஷேர் பண்ணாங்க. மஞ்சளும் ஏகாந்தம் சேவாக்கு யூஸ் பண்ண மஞ்சள், அது கூட இன்னொரு பக்தருக்கு கிடைச்சது. அவரும் ஷேர் பண்ணார் எல்லாருக்கிட்டையுமே அங்கே கிட்ட நிற்கிறவங்கள்ட்ட. ஸோ இன்றைக்கி வெண்ணையும் மஞ்சள் பிரசாதமும் கிடைச்சது. 300 ரூபாய் தரிசனம். நேற்று மத்தியானம் 2 மணி நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாங்க. சாயந்தரம் போனாங்க 4 மணி நேரம் ஆச்சு அப்படின்னாங்க. நைட்டு போனாங்க 9 மணி போல் 1 ஹவரில் ஆச்சு அப்படின்னாங்க. ஸ்லாட்லாம் பார்க்கலன்னு தான் அவங்க சொன்னாங்க. அது ஒரு டைமுக்கு ஒரு சில டைம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க, ஒரு சில டைம் பார்க்காம அலோவ் பண்ணுறாங்க. டைரக்ட் சர்வ தர்ஷனம் நேற்று நைட்டு 10 மணிக்கு போனவங்க எங்கள் கூட அங்கே பிரதட்சணம் முடிச்சுட்டு நான் வெளியில் வர்றப்போ நாங்களும் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னாங்க டைரக்ட் சர்வ தர்ஷனம். பட் இப்போது இந்த வீடியோ போடுற டைம் டைரக்ட் சர்வ தர்ஷனம் ரொம்ப க்ரௌடு கம்மியாக இருக்குது. டைரெக்டாக நீங்கள் போகலாம், மறுபடியும் கூட போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. பட் அங்கே போகல, ஏன்னா வீட்டுக்கு போகிறேன் நான். பட் டைரக்ட் சர்வ தர்ஷனம் ஆஸ் ஆஃப் நவ் இந்த டைம் க்ரௌட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நேற்று நைட்டு போனவங்க இன்னைக்கு காலையில் வந்துட்டாங்க. பட் இப்போது அந்த அளவுக்கு கூட க்ரௌட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதேசன் டோக்கன் இன்னைக்கு 17ஆம் தேதி கொடுக்க மாட்டாங்க, நாளையிலேருந்து கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 3 to 4 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. ஸ்ரீவாரிமேட்டில் காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. இன்ஃபான் தர்ஷனம் கூட இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. என்ஆர்ஐ தர்ஷன், இன்ஃபான் தர்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நாளையிலேருந்து டோக்கன் கொடுப்பாங்க. 19ஆம் தேதியிலேருந்து லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகுது. நேற்று ரத சப்தமி ரொம்ப நல்லா இருந்தது. 7 வாகன சேவாவில் பெருமாளை பார்த்தது. பிரம்மோற்சவத்தப்போ ஒரு சில வாகன சேவா கிருஷ்ணராக வருவார், நரசிம்மராக வருவார், அந்த மாதிரிலாம் வருவார். பட் நேற்று ஃபுல்லாக மலையப்ப சுவாமி அலங்காரத்திலே அவரே வந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. காலையில் அந்த சூரிய ஒளி படுறது வீடியோ கூட ஷேர் பண்ணியிருந்தேன். கல்பவருஷ வாகனம், சர்வபூபால வாகனம், அப்பா அத்தனை நகைகள் பெருமாளுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேற்று வாகன சேவா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. முந்தின நாள் சாயந்தரம் கேலரியில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு கொசு கடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக கொசு மருந்து அடிக்கிறது. இந்த தடவை ஷெட்டு போட்டிருந்தாங்க. ரூம்ஸ் கிடைக்கிறதுக்கெல்லாம் 6 hours ஆச்சு. ஆஃப்லைனில் மட்டும்தான் ரூம்ஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் நிறைய பேர் இந்த கேலரியிலே ஷெட்டும் இருந்ததுனால போட்டிருந்ததுனால அங்கேயே எல்லாம் தூங்கிட்டாங்க. 11:30 மணி போல் முந்தானேற்று நைட் சூடாக பால் கொடுத்தாங்க. நேற்று சூரிய பிரபா வாகன சேவாக்கு அப்புறம் உப்மா, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சக்கரை பொங்கல், புளி சாதம், தக்காளி சாதம், சாயந்தரம் ஒரு 6 மணி போல் உப்மா வரைக்கும் ஃபுட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. காஃபி, பால் நல்லா பண்ணியிருந்தாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே. வெதர் பகலில் வெயில் இருக்குது, நைட் நல்லா சில்லுன்னு இருக்குது. ஓரளவுக்கு தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு சில்னஸ் தான், இருந்தாலும் சில்லுன்னு இருக்குது. ஆஃப்லைன் ரூம்ஸ் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் காலையில் 5 to 8 கீழே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் கன்ஃபார்ம்டாக ரூம்ஸ் கிடைக்கும். கீழ்த்திருப்பதியில் விஷ்ணு நிவாசத்தில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. 19ஆம் தேதியிலேருந்து லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. ஆன்லைனில் அடுத்தடுத்து புக்கிங் எல்லாம் ஓப்பன் ஆகுது. புக்கிங் பற்றின வீடியோ சீக்கிரமாக தனித்தனியாக ஷேர் பண்ணுறேன். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.